என் தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் த. சுகந்தி, MSc.BEd, இல்லத்தரசி, மயிலாடுதுறை. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இருக்கும். கார்த்திகை உற்சவத்தை சிறப்பாக போற்றும் விதமாக இலக்கியங்களில் ஐம்பூதங்கள் என்ற தலைப்பில் சிறப்பாக நடத்தி வரும் வாகை தமிழ் சங்கத்தின் நிறுவனர் மனோஜ்குமார் ஐயா அவர்களுக்கும், அவர்களின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் வாகை தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும், இந்த காணொளியை இணைய வழியில் கண்டு களிக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஐம்பூதங்களில் ஒன்றான நிலத்தினை பற்றி சொற்பொழிவாற்ற வந்துள்ளேன். முதலில் இலக்கியங்களை பற்றி பார்ப்போம். இலக்கியங்கள் காலத்தின் கண்ணாடி. தான் தோன்றிய கால மக்களின் நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை வரலாறு, வீரம், ஆட்சி முறை, காதல் போன்றவற்றை நமக்கு காட்டி நிற்கின்றன. நமக்கு கிடைத்திருக்கும் இலக்கியங்களில் தமிழர் பண்பாட்டை நன்கு அறிய முடிகிறது. இந்த உலகம் மண்ணால் ஆனது. இந்த மண் உலகை விண்வெளி தாங்கிக் கொண்டு உள்ளது. விண்ணை காற்று தடவி செல்கிறது. காற்று காரணமாக தீ தோன்றுகிறது. தீயுடன் முரண்பட்டது நீர். இவ் அறிவியல் உண்மையை மண் திணித்த நிலனும், நிலன் ஏந்திய விசும்பும், விசும்பு தை வரும் வழியும், வழி தலையிய தீயும், தீ முரணிய நேரும் என்றாங்கு ஐம்பெரும் பூத்து இயற்கை என்று புறநானூறு கூறுகிறது. சுற்றிவிட்டால் எந்த பொருளும் வட்டமாகத்தான் சுற்றும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தடை. உலகம் சுழன்றும் ஏற்பின்னது என்பதால் உலகம் உருண்டை வடிவமானது என்பதை திருவள்ளுவர் அறிந்துள்ளார். 15ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை மேலை நாட்டார் உலகம் தட்டையானது என்று கருதினார்கள். 15ஆம் நூற்றாண்டில் போலந்து நாட்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் என்பவர் உலகம் உருண்டை என்றார். அதனை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 16ஆம் நூற்றாண்டில் கலிலியோ தம் தொலைநோக்கியால் கண்டுபிடித்து சொன்னபோது மேலை நாட்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஐந்திணை பாகுபாடு என்றும் நிலத்தினை பிரித்தார்கள். நிலத்தின் அடிப்படையில் செம்மண், சுவையின் அடிப்படையில் உவர்நிலம், தன்மையின் அடிப்படையில் கலர்நிலம், களிமண், கடற்கரையை ஒட்டியுள்ள உப்புத்தன்மை கொண்ட நிலம் உவர்நிலம். உவர்நிலம் மிகுந்த நீரை பெற்றிருந்தும் பயன்படாமல் இருப்பதை அகழ்வயல் பொழிந்தும் உரிமிடத்து உதவா உவர்நிலம் என்று கூறுகிறது புறநானூறு. எதற்கும் பயன்படாத நிலம் கலர் நிலம். இதனை திருக்குறள் பயவா கலர் அணையர் கல்லாதார் என்று கூறுகிறார். இதனையே பாவேந்தர் பாரதிதாசன் கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அதில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்றார். ஐவகை நிலங்களும் உரிய கருப்பொருள்களும் பற்றியும் உணவு, விலங்கு, பறவை போன்றவையும் தமிழரின் மண்ணில் அறிவை காட்டுகிறது. இப்பொழுது ஐந்திணைகளை பற்றி நாம் பார்ப்போம். ஐந்திணைகள் என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவற்றை குறிக்கும். குறிஞ்சி நிலத்திணையை பற்றி பார்ப்போம். குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த பகுதியும் ஆகும். மலை, குன்று, பாறை, கிரி, மேடு போன்றவை குறிஞ்சியோடு தொடர்புடையது. அதன் அடிப்படையில் குறிஞ்சி நில ஊர்கள் தோன்றின. மலைகள் செறிந்து கிடக்கும் இடங்களை நாகமலை, ஆனமலை, திருவண்ணாமலை, விராலிமலை என்று அழைத்தார்கள். குன்று உள்ள பகுதிகளை குன்றூர், குன்றத்தூர், குன்றக்குடி என்று அழைத்தார்கள். பாறை அதிகமாக காணப்படும் இடங்களை பூம்பாறை, சிப்பிப்பாறை, மட்டப்பாறை, வால்பாறை என்று அழைத்தார்கள். குறிஞ்சி என்பது குறிச்சி என மருவி உள்ளது. இதன் அடிப்படையில் ஆழ்வார்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி என்ற ஊர்கள் தோன்றின. குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் முருகரை தெய்வமாக வணங்கினார்கள். அங்கு வாழும் மக்களை குறவர், குறத்தியர் என்று அழைத்தார்கள். அங்கு காணப்படும் நீர் சுனை நீர், அருவி நீர் போன்றவை காணப்படுகிறது.
அவர்கள் பயன்படுத்திய உணவு திணை, மலைநெல், மூங்கிலரிசி போன்ற உணவுப் பொருட்களை பயன்படுத்தினார்கள். அவர்களின் முக்கிய தொழில் தேனெடுத்தல், கிழங்கு எடுத்தல், வெறியாடல், திணை காத்தல் போன்ற தொழில்களை செய்தார்கள். அடுத்ததாக முல்லை திணை. காடு சார்ந்த நிலப்பகுதிகளை முல்லை என்று அழைத்தார்கள். காட்டில் எந்த மரங்கள் பெரும்பான்மையாக காடாக அடர்ந்து வளர்ந்துள்ளதோ அந்த மரத்தின் பெயராலும் ஊர் பெயர்களை அழைத்தார்கள். அத்தி மரம் நிறைந்த பகுதிகளை ஆற்காடு எனவும், பனைமரம் அதிகமாக உள்ள பகுதியை பனையபுரம் என்றும், ஆலமரம் அதிகமாக உள்ள பகுதியை ஆலங்காடு என்றும், மாமரம் அதிகமாக உள்ள பகுதியை மாங்காடு என்றும் அழைத்தார்கள். முல்லை நிலத்து ஊரினை பாடி என்பர். இதன் அடிப்படையிலும் ஊர்கள் தோன்றியன. ஓரம்பாடி, புதுப்பாடி, கண்ணாம்பாடி, காட்டுப்பாடி என்றும் அழைத்தார்கள். முல்லை நில மக்கள் தாம் வளர்க்கும் கால்நடைகளை வேலி கட்டிய இடத்தில் இரவில் பாதுகாத்தனர். இந்த இடம் பட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி உள்ள ஊர்களை கோவில்பட்டி, சிறுவுடல்பட்டி, ஆட்டையாம்பட்டி என்றும் அழைத்தார்கள். அடுத்ததாக மருத நில. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலமாகும். இது நீர்வளம் மிக்க பூமியாகும். ஆறு, குளம், ஏரி, ஊரணி போன்றவை மருத நிலத்துடன் தொடர்புடையதாக இருக்கும். ஆறு அதிகமாக உள்ள பகுதியை ஆற்றூர் எனவும், குளம் அதிகமாக உள்ள பகுதியை பெரிய குளம், கல்லாக்குளம், மாங்குளம், புளியங்குளம் என்றும், ஏரி அதிகமாக உள்ள பகுதியை வேப்பேரி, சீவலப்பேரி, பொன்னேரி, சதுப்பேரி என்றும் அழைத்தார்கள். மருத நிலத்தில் காணப்படும் மக்கள் இந்திரனை வணங்கினார்கள். அங்கு வாழும் மக்கள் உழவர், உலத்தியர் என்று அழைத்தார்கள். அங்கு மழைநீர், பொய்கை, கிணறு போன்ற நீர்நிலைகள் அதிகமாக காணப்படுகிறது. இங்கு வாழும் மக்கள் செந்நெல், வெண்ணெலரிசி போன்ற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி வந்தார்கள். இவர்களின் முக்கிய தொழிலாக நெல்லரித்தல், களை பறித்தல், கடாவிடுதல் போன்றவை இவர்களின் தொழிலாகும். அடுத்தது நெய்தல் நில மக்கள். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் ஆகும். கடல், பட்டினம், பாக்கம், கரை, குப்பம் ஆகிய சொற்களை தாம் வாழும் ஊர்களுக்கு பயன்படுத்தி வந்தார்கள். கடல் சார்ந்த இடங்களை கடலூர், கடலாடு எனவும், பட்டினமாக உள்ள இடங்களை சென்னை பட்டினம், தேவிப்பட்டினம், ஸ்ரீரங்கப்பட்டினம் என்றும் அழைத்தார்கள். கரை அமைந்துள்ள பகுதிகளை அமைந்த கரை, கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை என்றும், குப்பமாக காணப்படும் பகுதிகளை நெல்லிக்குப்பம், பாடிக்குப்பம், பச்சைக்குப்பம் என்றும் அழைத்தார்கள். இங்கு வாழும் மக்கள் வர்ணனை தெய்வமாக வணங்கினார்கள். இங்கு வாழும் மக்களை பரதர், பரத்தியர் என்று அழைத்தார்கள். இங்கு காணப்படும் நிலைகள் பட்டினமாகவும் பாக்கமாகவும் காணப்படுகிறது. இங்கு அதிகமாக புன்னை மரம், தாழை மரம் காணப்படுகிறது. இவர்கள் மீனும் உப்பும் ஆகியவற்றால் பெறப்படும் பொருட்களை பயன்படுத்தி வந்தார்கள். இவர்களின் முக்கிய தொழிலாக மீன் பிடித்தல், உப்பு விற்றல் போன்றவை ஆகும். அடுத்தது பாலைத்திணை. மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலைத்திணை ஆகும். இங்கு காணப்படும் மக்கள் துர்க்கையை தெய்வமாக வணங்குகிறார்கள். இவர்களை எயினர், எயிற்றியர், மறவர், மரத்தியர் என்று அழைக்கிறார்கள். இங்கு நீர் வற்றிய சுனைநீராகவும் நீர் வற்றிய கிணறுகளாகவும் காணப்படுகிறது. இவர்கள் வழிப்பறி செய்த பொருள், கொள்ளையடித்த பொருட்களை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். இவர்களின் முக்கிய தொழில் நிறை கவர்தல், சூறை ஆடல், வழிப்பறி செய்தல் ஆகும். நாட்டை ஆண்ட மன்னர்கள் கோட்டை கட்டி தம் மக்களை காத்தார்கள். இதை கோட்டை அடிப்படையில் ஊர் பெயர்களாக தோன்றியது. தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை என்றும் அழைத்தார்கள். நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டனர். பாளையம் என்ற அடிப்படையில் ஊர் பெயர்கள் தோன்றின. ராஜபாளையம், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம் என்ற நிலங்கள் தோன்றியது. முகமதியர்கள் மிகுதியாக வாழ்ந்த பகுதியை பேட்டை என்றார்கள். இதன் அடிப்படையிலும் ஊர் பெயர்கள் தோன்றின. ராணிப்பேட்டை, சைதாப்பேட்டை, பரங்கிப்பேட்டை போன்றவை தோன்றியுள்ளன. 4 திசைகளின் பெயரிலும் ஊர் பெயர்கள் தோன்றின. இத்தகைய பெயர்கள் ஒரு ஊர் மக்கள் அடுத்த ஊர் தம் ஊருக்கு எந்த திசையில் உள்ளதோ
அதன் அடிப்படையில் குறித்தார்கள். கிழக்கு திசையில் இருந்தால் கீழூர் கீழ்கட்டளை என்றும், மேற்கு திசையில் இருந்தால் மேல்கோட்டை மேல்மருவத்தூர் எனவும், வடக்கு திசையில் இருந்தால் வடக்கூர் வடபழனி என்றும், தெற்கு திசையில் இருந்தால் தென்காசி தென்மாதிமங்கலம் தென்பழஞ்சை என்றும் அழைத்தார்கள். இப்படி நம் தமிழர்கள் நிலத்தினை சிறப்பாகவும் பெருமையாகவும் போற்றி வளர்த்தார்கள். நாம் அனைவரும் நம் நிலத்தை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. இப்பொழுது விவசாய நிலத்தை அழித்து கொண்டு வருகிறார்கள். நாம் அவற்றை அழிக்காமல் விவசாயத்தை பேணி காக்க வேண்டும். எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.